எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. ஸோ ஒரு வழியாக கடைசி அப்டேட் கிடச்சிருச்சு. ஸோ அகஸ்தியக்கூடம் புக்கிங் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடிய தேதி நாளை காலை 11 மணி, அதாவது ஜனவரி 13ஆம் தேதி காலை 11 மணிக்கு நடக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பழைய வீடியோவில் நான் கொடுத்துருந்த அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து வேலை செய்யலைன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுவும் இப்போ அப்டேட் ஆகிடுச்சு, அந்த லிங்க் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் இன்றைக்கே எல்லோரும் போய் அதில் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க எல்லாம் உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து அதை ரெடியாக யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணி புக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ கடந்த வீடியோவில் நான் சொன்ன டேட்டு ஜனவரி 10 வந்து தப்பாக போச்சு. அது ஏன்னு எனக்கும் புரியலை. ஏன்னா எப்போவுமே யூஸ்வலாக அந்த எல்லா மலையாள நியூஸ் பேப்பர்லேயும் வரும், அந்த நியூஸ் வந்து கொடுக்கும் அஃபிஷியலாக. அதுக்கு அடுத்த நாளே கேரளா வைல்ட் லைஃப் அண்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த வெப்சைட்லேயுமே அதற்கான ஒரு அரசாணை மாதிரி வரும். அது வந்து இந்த தடவை வரல. அது வரும்னு நினச்சிருந்தோம். எப்பயும் டிவியில் வந்து அடுத்து ஒரு 2 நாள்லேயே அதில் வரும், ஆனால் வராமல் போச்சு. அதனால் அது தப்பாக போயிருக்கலாம். ஆனால் இப்போவுமே இன்னுமே அந்த அரசுகிட்டேருந்து அந்த ப்ராப்பர் அரசாணை வந்து கேரளா ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் இன்னும் அப்டேட் ஆகலை. ஆனால் அந்த ஆன்லைன் சர்வீசஸ் .government.inன்ற ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. அதில் அஃபிஷியலாக அகஸ்தியக்கூடம் ட்ரெக்கிங் 2024ன்னு வந்துடுச்சு. அதனால் இந்த தடவை நம்ம நம்பி இறங்கலாம். ஸோ எல்லோரும் ரெடியாக இருங்க. நாளை காலை 11 மணிக்கு அகஸ்தியக்கூடம் ட்ரெக்கிங்க்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அது போக நம்ம எப்படி புக் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற டீட்டெயிலாம் போன வீடியோவில் இருக்குது. அதையெல்லாம் பார்த்து தெளிவாக புக் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.